அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். +2 முடித்து கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்சஸ் படிக்கலாம்னு நினைக்கிறேன் அனைத்து மாணவர்களுக்குமே இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முடிவில் உங்களோட இந்த கோர்ஸ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, எனக்கு என்ன தகுதி இருக்கணும், எனக்கு என்ன திறமைகள் இருந்திருக்கணும், இருந்தால் இந்த கோர்ஸை நான் எடுத்து படிக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, என் பையனுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, எனக்கு எப்படியாவது அதை பற்றி நிறைய தகவல் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பெற்றோர்கள் கேட்டிருந்தாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த வீடியோ ப்ரிப்பரேஷன். முழுசாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன படிக்கலான்ற ஒரு டெசிஷன் எடுத்துக்க முடியும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 கோர்சஸ் வந்து இந்த ரொம்ப டிமாண்டபிள் கோர்சஸ். ஸோ டிமாண்டபிள் கோர்ஸ்னால் இன்றைக்கி எல்லா மாணவர்களும் அதை தான் தேடி போகிறாங்க. ஸோ ஒரு ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் அ பேசிக் கான்செப்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இஸ் அ கேட்வே ஆஃப் சர்க்யூட் பிரான்ச்சஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு அதுக்குள்ளே இருக்கிற சிஎஸ்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஏஐஎம்எல்லாக இருக்கட்டும், ஒரு ஐஓடி சேனல், சைபர் செக்யூரிட்டி அண்ட் இசி டிபார்ட்மெண்ட். ஸோ இது மாதிரி எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்சஸ் தான். ஸோ இதில் ஒவ்வொரு கோர்சஸ் பற்றி பார்க்கணும் போனால் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னு போயிட்டாவே, ஸோ கம்ப்யூட்டரை பேஸ் பண்ண அப்ளிகேஷன் உள்ளே இருக்கிற ப்ரோக்ராமிங், ஹவு டு கிரியேட் த கம்ப்யூட்டர், ஹவு டு ஜெனரேட் ஆர் ஹவு டு யூஸ் த வெர்ஷன், எல்லா மாதிரியான படிப்புகளுமே இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்சஸ் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலைஸ்டான கோர்சஸ் போகணும் அப்படின்னா ஏஐடிஎஸ். ஸோ ஏஐடிஎஸ் பொறுத்தவரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு. ஸோ ஒரு கார்பரேட்டோ ஒரு கம்பெனியோ ஒரு ஐடி செக்டார்லேயோ இருக்கிற டேட்டாவை இன்கார்பரேட் பண்ணி அதோடைய அனலைசிஸ் பண்ணுறது, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறது தான் ஒரு ஏஐடிஎஸ் உடைய நோக்கமாக இருக்கலாம். ஸோ ஏஐஎம்எல். ஸோ ஏஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இஸ் அ கம்ப்ளீட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங். ஸோ இன்றைக்கி இருக்கிற மெஷினரிஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒர்க் பண்ண வைக்கணும், அதை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கான்செப்டில் கொண்டு வரணும், மேன் பவரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கான்செப்ட்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதனால் ஏஐஎம்எல் பற்றி நிறைய. அப்புறம் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐஓடி பொறுத்த வரைக்கும் நிறைய ரொம்ப அட்வான்ஸ்டான கோர்சஸ்ஸு, அதுவும் நிறைய பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த வருஷம் ரொம்ப விரும்பி படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கறதுக்கான காரணம் சம்திங் வி ஹாவ் இன்ட்ரெஸ்டட். ஸோ சைபர் செக்யூரிட்டினா நம்மளுடைய டேட்டாஸை கொஞ்சம் செக்யூர்டாக பத்திரமா வச்சுக்கிறது, ஒரு மொபைல் ஃபோனில் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸுடைய மொபைல் நம்பரில் இருக்கிற டேட்டாஸ் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள். இதே மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கார்பரேட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய டேட்டாவை செக்யூர் பண்ணி வச்சுக்கணும். எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு டேட்டாவும் வெளியில் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ கொடுக்கக்கூடாதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுடைய ப்ராஜெக்டோட டீட்டெயில், அவங்களுடைய டேட்டாவோட கண்டென்ட், அவங்களுடைய வந்து எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரியான எல்லா கண்டென்ட்டுமே அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன்ன்ற கான்செப்டுக்கு பேர் தான் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஆர் கம்ப்ளீட்லி டிஸ்கஸ் அபவுட் த செக்யூரிட்டி சிஸ்டம் ஆஃப் கார்பரேட் ஈவன் தோ ஆல் த செக்டார்லையும். ஸோ நீடட் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால நிறைய மாணவர்கள் சைபர் செக்யூரிட்டி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கோர்சஸ் பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இப்போது நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கிறாங்க. பட் ஆனால் ஃபியூச்சரில் கம்பெனி சைடில் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு வரும்போது சில கிரைட்டீரியா கம்பெனி சைடு பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். உங்களுடைய 10th அண்டு +1 +2 லைக் 10th அண்ட் +2 முக்கியமாக இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கார்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு உங்களுடைய 10th மார்க் தான் பார்க்குறாங்க. ஸோ 10th மார்க்கில் வந்து 60% இருக்கிறாரா, +2 மார்க்கில் 60% இருக்கிறாரா, அப்போது அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறாரா, இந்த மாதிரி சில கிரைட்டீரியாஸ்லாம் பார்க்குறாங்க. இல்லை சார் நம்ம வந்து ஒரு 50% தான் இருக்கிறோம், அப்போது வந்து நம்மளை கார்பரேட் எடுக்கவே மாட்டாங்களா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான திறமைகளை நீங்கள் உருவாக்கி ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ கம்பெனிஸ் கார்பரேட் அந்தளவுக்கு பேசிக் அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ 10th ஒரு 60% எடுத்திருக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் எதுவும் இல்லாமல் இருக்கிறாரான்னு பார்த்து தான் நீங்கள் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே நீங்கள் 10th +2 படிக்கும்போது உங்களோட நாலேஜ் எப்படி இருந்திருக்கு, அன்னைக்கும் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்களா, ஸ்கூல் லெவலில் நல்லா படிச்சிருக்கிறீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி உங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ், அட்லீஸ்ட் பேசிக் நாலேஜ், இல்லைனா நான் திரும்ப கற்றுடுவேன் கண்டிப்பாக கற்றுக்க முடியும் என்னால் அப்படின்ற ஒரு போல்டான ஒரு நாலேஜ் ஐடியா இருக்கணும். அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கில் பற்றி கொஞ்சம்
போக மாட்டேன் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் அட்வைசபிள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்ஸ் எடுக்கணும்னாவே ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு டெவலப்பராகவோ ஒரு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ப்ரோக்ராமிங்கை தான் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் சைடு உங்களுக்கு ஒரு சின்ன எபிலிட்டி இருக்கணும், இல்லைனாலும் கற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனப்பக்குவம் இருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற மாணவர்களுடைய மென்டாலிட்டி என்னென்னா, சில மாணவர்கள் விசுவலைஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கலாக பார்ப்பாங்க, ப்ராக்டிக்கலாக பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு பார்க்குறது, விசுவலைஸ் பண்ணுறது, நேரடியாக ப்ராக்டிக்கலாக அட்டன் பண்ணுறது, அதை தான் அவங்களுக்கு அந்த லேர்னிங்காக புரியும். அதை பார்த்தா தான் அவங்களால அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிடன் இன்ஃபர்மேஷன் மறைமுகமாக இது நடக்குன்னு சொன்னாவே அவங்களால அதை மெமரி பண்ணிக்க முடியும். இதில் வந்து விசுவலைஸ்டாக பண்ணுறவங்க அந்த ஸ்கில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். கொஞ்சம் ஹிடன் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் அப்ளிகேஷன், இதெல்லாம் என்னால் சரியாக பண்ணிட முடியும், ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ரைட்டப் பண்ணால் என்னால் இதெல்லாம் அவுட்புட் கிடைச்சிட முடியும் அப்படின்ற ஒரு மெமரி கெப்பாசிட்டி, அந்த மாதிரி நல்ல மெமரி பண்ணுற ஒரு கேட்டகரிலாம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்சஸ் எடுக்கிறது பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஒருவேளை நீங்கள் ஒரு இசி டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஹார்ட்வேரும் இருக்கும், சாஃப்ட்வேரும் இருக்கும். உங்களால் 100% விசுவலைஸ்டாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஈவன் ப்ரோக்ராமிங் சைட்லேயும் உங்களுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நார்மல் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் நல்ல ஒரு ஒர்த்தான டிபார்ட்மெண்ட் ஃபார் எல்லா லைக் சர்க்யூட் பிரான்ச்சஸோடைய ஒரு நல்ல ஒரு பேசிக்கான கோர்சஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். அதர்வைஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த கோர்ஸில் என்ன இருக்குது, என்ன மாதிரியான வேலை கிடைக்கும், என்ன மாதிரி படிக்கணும், ரைட். அடுத்து நம்மளுடைய 10th அகாடமிக் ரெக்கார்ட், 10th எவ்வளோ மார்க் இருக்குது, +2 என்ன மார்க் இருக்குது, நமக்கு நாளைக்கு ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு டிசிஎஸ்லோ இல்லை இன்ஃபோசிஸ்லேயே ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஒரு பிளேஸ்மெண்ட் ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஃபில்டர் பண்ணும்போது நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்களா, இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் பார்த்து செய்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வே ஆஃப் லேர்னிங், நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, என்ன மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்க, எப்படிலாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எழுதி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, மெமரி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, இல்லை நான் விசுவலைஸ்டாக பார்த்து நான் லேப்லாம் பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் சார் எக்ஸாம் எழுதுவேன், இந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் பார்த்து ஒரு கோர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்சஸ் எல்லாமே கொஞ்சம் மெமரி பண்ணி அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு விசுவலைஸ்டாக பார்க்க முடியாத சூழ்நிலையும் கூட செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக லேர்ன் பண்ணலாம். அப்புறம் விசுவலைஸ்டு பர்சன்ஸ் ப்ராக்டிக்கலாக பார்த்து கற்றுக்கிற ஒரு பழக்கம், ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்சஸ் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சில பாயிண்ட்ஸை நீங்கள் பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு திங்கிங் உங்களுடைய அகாடமிக் ரெக்கார்ட். ஸோ 10th என்ன மார்க் இருக்குது, என்ன பர்சன்டேஜ் இருக்குது, 12th என்ன மார்க் இருக்குது, என்ன பர்சன்டேஜ் இருக்குது, ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஒரு பேசிஸில் நீங்கள் அது கேட்டகரைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேல் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில், பேசிக்காகவே ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இல்லை ஒரு பயாலஜியில் இருந்து நீங்கள் கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணுறீங்களா, ஸோ அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில் உங்களால் வளர்த்துக்க முடியும் நம்பிக்கை இருக்கா, தாராளமாக செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோக்ராமிங் போய்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என்னால் படிச்சிட முடியும்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரோக்ராமிங் நாலேஜ் அண்ட் திங்கிங் எபிலிட்டி, ஸோ அதை பற்றி யோசிக்கிற தன்மை, அதை திங்கிங் எபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ அது ஒரு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறமேல் வந்து விசுவலைஸ்டு லேர்னிங்கு அண்டு மெமரி பேஸ்டாக வந்து சரிங்களா. ஸோ உங்களுக்கு மெமரி பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு திங்க் பண்ணுற எபிலிட்டிஸ் இருக்கணும். விசுவலைஸ்டு லேர்னிங் அண்டு மெமரி பவர் லேர்னிங் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு செலக்ட் பண்ணி எடுக்கணும். Until then, bye from Saravanan.